குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா பாலிட்டி அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்லலாம். அரசியல் அறிவியல். அரசியல் அறிவியல் சரிங்களா? சோ அரசியல் அறிவியல் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கணும். சரிங்களா? முதல்ல வந்து பாலிட்டி அப்படின்னா அது வாட் இஸ் மீன் பை பாலிட்டி, வாட் இஸ் a பர்பஸ் அப்படி பார்க்கணும். பொதுவா மனிதர்கள் வந்து ஒரு சமூகமா வாழும் பொழுது, ஒரு சொசைட்டியா ஒரு சமூகமா வாழும் பொழுது, ஒரு சமூகம்ல நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா? நிறைய மக்கள் இருப்பாங்க. ஒரு 2000 பேர்னு வச்சுப்போம். சரியா? ஒரு 2000 பேர் கொண்ட ஒரு ஊரு, ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள வந்து நம்ம எப்படி ஒழுங்குமுறை செய்றது? ஒழுங்குமுறை அப்படின்னா என்னது? ரெகுலேட் பண்றது. அப்போ எல்லாருமே அந்த 2000 பேரும் ஆ ஒரு நிம்மதியா வாழணும் அல்லது வந்து சரியா வாழணும் அப்படின்னா, ஒரு சில சட்ட திட்டங்கள் வேணும். இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாரி என்ன இருக்கணும்? எல்லா மக்களும் இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சில சட்ட திட்டங்கள் வேணும். சட்ட திட்டங்கள் நம்ம என்ன சொல்லலாம்? கோட் அப்படின்னு அழைக்கலாமா? கோடுன்னு சொல்லலாம். அல்லது லா அப்படின்னு சொல்லலாம். அல்லது பிரின்சிபல் வரையறை. சரிங்களா? ஒரு 2000 பேர் கொண்ட ஒரு சமூகத்துல ஒரு மக்கள் வந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னா என்ன தேவைங்க? ஒரு சில சட்ட திட்டங்கள் வேற தேவை. ஒரு அந்த அந்த அமைப்பின் முறைப்படி வாழ்ந்தாங்கன்னா, மக்கள் வந்து வாழ்ந்தாங்கன்னா, அதுல என்ன இருக்கும்? அவங்க சமூகத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அதுவும் இல்லாம ஒழுங்குமுறையாவும் வாழலாம். இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு சில சட்ட திட்டங்கள் வேணும். சரிங்களா? சோ அப்ப முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா, நாகரிகம் அடைந்து மக்கள் நாகரிகம் அடைந்து நமக்கு தெரிஞ்சிருக்கலையே, நம்ம வந்து ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா, எப்போ நாம் அறிந்த முதல் நாகரிகம் எது? மெசபடோமியா இல்லையா? சோ மெசபடோமிய நாகரிகத்துல வந்து பாத்தீங்கன்னா, உலகத்துடைய முதல் நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது ஊர். ஊர் அப்படின்ற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஊர். அதனாலதான் இப்ப நம்ம வந்து கிராமங்கள வந்து ஊர்ன்னு சொல்றோம். எந்த ஊர் நீங்க அப்படின்னா, அந்த ஊர் அப்படின்றது ஏன் அந்த ஊர்னு பேர் வந்தது அப்படின்னா, உலகத்துடைய முதல் நகரம், ஃபர்ஸ்ட் சிட்டி அப்படின்றதே வந்து இந்த ஊர் தான். சரியா? இது எங்க இருக்கு? இது மெசபடோமிய நாகரிகத்துல இப்போ வந்து ஈராக்ல இருக்கு. சரிங்களா? பிறகு மிகப்பெரிய ஊராக இருந்தது அப்படின்னா பாபிலோன் சொல்லலாம். மிக பழமையான, மிகச்சிறந்த ஒரு நகரமாக பாபிலோன் அப்படின்னு ஒரு நகரம் இருந்தது. சோ இதெல்லாம் ஆரம்ப காலத்து தொடக்க கால நகரங்கள். சோ இது போன்ற நகரங்கள்ல மக்கள் வாழ ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பேரையும் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஒரு அரசன் யோசிக்கிறான். என்ன பண்றான்? ஒரு அரசன் வந்து மகுட ஒரு அரசன் வந்து என்ன பண்றான்? யோசிக்கிறான். அண்ட் ஈவன் அந்த அரசன் கூட ஒரு சில வரையறைப்படிதான் நடக்கணும். அவன் இஷ்டத்துக்கு நடந்தான் அப்படின்னா என்ன ஆயிடுவான்? நாட்டுல வந்து என்ன இருக்காது? ஒரு வரையறையே இருக்காது. எல்லாருமே எப்படி வேணா நடக்கலாம் அப்படின்னா, ஒரு ரோட்ல போறோம்னா, ரோட்ல இப்ப இந்தியால வந்து எல்லாருமே லெஃப்ட் சைடுல ஓட்டிட்டு போணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு கோடு ஒண்ணு போட்டு, அந்த பக்கம் எல்லாம் ரைட் போங்க, இந்த பக்கம் எல்லாம் லெஃப்ட் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி ஓட்டும்போது, ஒரு ப்ராப்பரா ஓட்டுனா தான் ஆக்சிடென்ட் நடக்காம இருக்குது. கரெக்ட்டா? அவங்கவங்க எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டுனா எப்படி இருக்கும் ரோடு? ரோடு ஃபுல்லா டிராபிக் ஆயிரும். எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு செகண்ட் வந்து ஒரு 2 மணி நேரம் டிராபிக் கான்ஸ்டபிள் இல்ல அப்படின்னா, சிக்னலும் இல்ல, டிராபிக் கான்ஸ்டபிளும் இல்ல அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த ரோடு எப்படி இருக்கும்? ஒரு 4 வழிச்சாலை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. மிக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும் இல்லையா? அப்ப யாராவது ஒரு ப்ராப்பர் ரூல் இருக்கணும். இப்படிதான் நடக்கணும்னு ஒரு ரூல் இருக்கணும். அந்த ரூல பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளும் அங்க இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்னது? இப்ப பாத்தீங்கன்னா டிராபிக் கோட்ஸும் இருக்கணும். டிராபிக் போலீஸும் இருந்தா தான் நம்ம ஒழுங்கா வண்டி ஓட்டிட்டு முடியும். யாரும் ஆக்சிடென்ட் ஆக மாட்டாங்க. யாரும் காயமடைய மாட்டாங்க. அப்படி இல்லன்னா என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாரி தான் மக்களுக்கும் என்னது? அந்த அரசன் எப்படி நடக்கணும் அப்படின்றதும் ஒரு சட்டம் இருக்கணும். ஒரு கோட் இருக்கணும். அரசன் மக்களை எப்படி வழிநடத்தணும் அப்படின்ற ஒரு கோடும் இருக்கணும். மக்கள் எப்படி வாழணும் அப்படின்ற கோடு இருக்கணும். அப்போ முதல்ல நாம் அறிந்த இந்த முதல் நகரங்களான ஊர், பாபிலோன் இது போன்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சட்டதிட்டத்த உருவாக்குறாங்க. அந்த சட்டதிட்டத்த அதுதான் வந்து நாம் அறிந்த மனித வரலாற்றிலேயே முதலாக தோற்றுவிக்கப்பட்ட சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஒரு சட்ட புத்தகம். அதுக்கு பேர் என்னன்னா, கோட் ஆஃப் ஊர்நாமு. கோட் ஆஃப் ஊர்நாமு. சட்ட புத்தகத்த நீங்க பாக்குறீங்களா? நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. விசிபிள் ஆகுதா டிஸ்ப்ளே?
இதுதான் அந்த சட்ட புத்தகம். கிட்டத்தட்ட இது வந்து 2000 ஆண்டுகள், அதாவது 2000 கிமு, அதாவது இப்ப இருந்து கணக்கு பண்ணீங்கன்னா 4500 ஆண்டுகளுக்கு முன்பு, 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு சட்ட புத்தகம். பார்க்கலாம் நீங்க. புத்தகம் இல்ல, அப்கோர்ஸ் இது வந்து இந்த ஒரு களிமண் பலகை, சரியா, ஒரு கிளே டேப்லெட். இதுல வந்து என்ன பண்ணிருக்கா மனிதன் வந்து அப்ப அந்த ஊர் மக்களுக்கு, ஊர் அப்படின்ற அந்த ஊர் இருக்கு இல்லையா, அந்த மக்களுக்காக எழுதப்பட்ட சட்ட புத்தகம் இது. என்ன எழுதியிருக்காங்கன்னு புரியல. அது அவங்களுடைய மொழி எழுத்து முறையெல்லாம் வேற இல்லையா. சரி, அப்போ இது இது வந்து எதுக்கு தேவை? அப்போ அந்த ஊர் அப்படின்ற நகரத்துல ஒரு ஒரு 2000 பேர், ஒரு இல்லைன்னா ஒரு, சரி 1,00,000 பேரே வாழ்ந்திருக்கட்டுமே, அவ்வளவு பேரை நம்ம ஒழுங்கா வழி நடத்தணும்னா ஒரு சட்டம் தேவை, சரியா. அதுக்குதான் இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு ரொம்ப ஃபேமஸான புத்தகம்னா கோட் ஆஃப் ஹமுராபி. கோட் ஆஃப் ஹமுராபி அப்படின்ற ஒரு அரசன், ஹமுராபி அப்படின்ற அரசன் ஒரு சட்ட நூலை வந்து சொல்கிறான். அப்படியே வந்து போனீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசாங்கத்திலையும், ஏன் நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகத்துல கூட என்ன இருந்திருக்கும், ஒரு சில சட்ட திட்டங்கள் இருக்கும். நம்மளுடைய கீழடி நாகரிகங்கள்ல கூட என்ன இருக்கும், ஒரு சில சட்ட திட்டங்கள் இருந்திருக்கும், சரியா. இல்லாம வந்து மக்களை வழிநடத்தவே முடியாது. அப்படியே போனீங்கன்னா இதெல்லாம் வந்து உலக அளவுல பழமையான சட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா முதலாக உருவாக்கப்பட்ட சட்ட திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக 3ஆம் நூற்றாண்டு, கிமு 3ஆம் நூற்றாண்டுலதான் முதலாக நிர்வாக ரீதியான ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. an administrative code, நிர்வாக ரீதியான சட்ட திட்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோடு. அதற்கு பேர்தான் அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல். அது எழுதுனது யாருங்க? கௌடில்யர் அப்படின்னு எழுதுறாரு. அது இன்ன வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்தியால இருக்கக்கூடிய எல்லா அரசு அலுவலர்கள் எல்லாமே என்ன பண்ணணும், ஐஏஎஸ் ஆபீசர்ல இதை நம்ம படிக்கணும். இதுல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத படிச்சாதான் நம்ம வந்து ஐஏஎஸ் ஆபீசரே ஆக முடியும். சோ ஒரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு அடிமைனா எப்படி இருக்கணும், சரியா, ஒரு மந்திரி என்ன செய்யணும், ஒரு பெண் என்ன செய்யணும், ஒரு அரசாங்கத்திற்கு அவங்களுடைய கடமைகள் என்ன, அவர்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு முதல் இந்தியாவுடைய மிக பழமையான புத்தகம் இது. இந்தியாவில ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம கணக்குல பாக்குறோம். எப்படி உலகத்துல இந்த கோட் ஆஃப் ஊர்நாமு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கிமு 2000 சொன்னேன் இல்லையா, 2000 பிசி, அப்படின்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அது உலக அளவுல பழசு, சரியா. இந்தியாவுல மிக பழமையானது அப்படின்னா மௌரிய சாம்ராஜ்யத்துடைய அடிநாதமாக இருந்த கௌடில்யர், சரியா. பொலிட்டிக்கல் தாட், அதாவது இந்தியாவின் அரசியல் சாசனத்துடைய பயனீர், முன்னோடி அப்படின்னு அழைச்சா இவர்தான். த பயனீர் ஆஃப் இந்தியன் பொலிட்டிக்கல் தாட். யாருங்க சொல்றேன் நானு? யார் அபிநயராஜ் சொல்றேன்? கௌடில்யர் சொல்றான். அல்லனா இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்னது, சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, சாணக்கியர். அதாவது தமிழ்ல கூட என்ன சொல்லுவாங்க, சாணக்கிய நீதி அப்படின்னு அழைப்பாங்க. ஞாபகம் இருக்கா? சாணக்கிய நீதி என்று சொல்வார்கள், சாணக்கிய நீதின்னு சொல்லுவாங்க. சரி, சோ இப்போ உங்களுக்கு வந்து இப்ப என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சட்டம்னா என்ன, சட்டம் எதுக்கு தேவை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சட்டம்னா என்ன, சட்டம் எதுக்கு தேவை அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இப்போ பாலிட்டி, சரியா. பாலிட்டினா என்னதுங்க, இப்பதான் சொன்னேன். ஒரு சட்டம் சொல்லி மனிதன், மனிதன் ஒரு சமூகத்துல, சொசைட்டில எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு லா தேவை. அந்த சட்டத்தை சொல்லக்கூடிய அந்த சட்ட புத்தகம், அந்த சட்ட வரையறை, அதற்கு பேர் தான் பாலிட்டி. அதை பத்தின படிப்பு தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது தியரி, பாலிட்டி அப்படின்றது பிராக்டிக்கல். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றது தியரி, பாலிட்டி அப்படின்றது பிராக்டிக்கல். ஓகேவா? அப்போ அந்த சட்ட புத்தகம் இருக்கும்ல, அந்த லா,
அந்த லாக்கு என்ன சார் பேரு அப்படின்னா, அந்த லாக்கு பேர் தான் அரசியல் அமைப்பு. அந்த லாக்கு பேர் என்னங்க? அரசியல் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணும் கிடையாது. அரசியல் அமைப்பு அப்படின்றது என்னன்னா, அது ஒரு சட்ட புத்தகம், முக்கியமான சட்ட புத்தகம். மதர் ஆஃப் ஆல் லா, எல்லா சட்டத்திற்கும் தாய், மதர் ஆஃப் ஆல் லா. இப்படி கூட சொல்லலாம். இட் இஸ் a supreme law, supreme law of a land. ஒரு நாட்டுடைய அல்லது ஒரு நிலத்துடைய பிரதான சட்டம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது முதன்மையான சட்டம்னு கூட அழைக்கலாம். சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட் அப்படின்னு கூட அழைக்கலாம். சரியா? ஓகே. ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் யாரு? அரசியல் அறிவியலின் தந்தை. ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியலின் தந்தை யாரு கேட்டீங்கன்னா, கிரேக்க ஞானியான அரிஸ்டாட்டில். நம்ம அரிஸ்டாட்டில் தான். அரிஸ்டாட்டில் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களே? அலெக்சாண்டருடைய குரு அரிஸ்டாட்டில். இவர் தான் யாருங்க? நம்மளுடைய அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். சரிங்களா? சரி. அதுவே நம்மளுடைய ஹிந்து மதத்துல, சரிங்களா, ஹிந்து மதத்துல சட்டத்திட்டங்கள் அப்படின்றது அதுக்கு ஒரு புத்தகம் இருந்தது. சரிங்களா? அதுதான் என்ன சொல்லுவாங்க? தர்ம சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இந்து மதத்துல இருக்கக்கூடிய சட்ட புத்தகம் அப்படின்னா என்னது? தர்ம சாஸ்திரம், இல்லைன்னா நம்ம மனுஸ்மிருதின்னு கூட அழைக்கலாம். மனுஸ்மிருதி அப்படின்னு அழைக்கலாம். சோ இந்த சட்டத்திட்டங்கள் தான் என்னது? நம்மள வந்து பிராமணன், சத்திரியன், வைசியன், சூதரன் அப்படின்னு இருக்கணும் மக்கள் அப்படின்னு வந்து என்னது, எப்படி மக்கள் வாழணும் அப்படின்ற ஒரு சட்ட முறையே சொல்லுச்சு. பெண்கள்லாம் அப்படிதான் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அது அந்த காலத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த காலத்துல அது வந்து சொன்னாங்க. சோ இந்து மதத்துடைய அல்லது இந்தியாவின் மிக பழமையான சட்டம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? தர்மசாஸ்திரத்தை சொல்லலாம். அது யார் எழுதுனா? மனு என்ற நபர் தான் எழுதினார். மனு அப்படின்ற ஒரு, மனு என்றால் முதல் மனிதன், அதான் மனுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? மனு என்றால் முதல் மனிதன். மனு ஸ்மிருதி, மனுவின் ஸ்மிருதி, மனுவின் புத்தகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா அது கடவுளுடைய வேதங்களுடைய புத்தகம் அப்படின்னு நம்பப்படுகிறது. சரியா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுபடியே மனிதர்கள் வாழ்ந்தாங்க. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஆட்சி செய்யற வரைக்கும் இதுதான் இந்தியாவுடைய சட்ட புத்தகமாக இருந்தது. லா ஆஃப் தி லேண்டாக இருந்தது. சரியா? இதே போன்று எப்படி ஹிந்து மதத்திற்கு தர்மசாஸ்திரம் என்று அழைக்கப்படுகிறதோ, மனுஸ்மிருதி அப்படின்னு அழைக்கப்படுகிறதோ, அதே போன்று இஸ்லாமிய மதத்திற்கும் ஒரு சட்ட திட்டங்கள் உண்டு, சட்ட புத்தகம் இருக்கு. சரியா? அதற்கு பேர் என்ன யாருக்காவது தெரியுமா? ஷரியத் சட்டம். ஹிந்து லா, ஹிந்து கோட் ஆஃப் லாவை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். ஹிந்து கோட் ஆஃப் லா, மதத்தின் சட்டங்களை நம்ம தர்மசாஸ்திரம் சொல்றோம். இது இஸ்லாமிக் கோட் ஆஃப் லா. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு சில சட்ட திட்டங்கள் இருக்கும். சரியா? இதன்படிதான் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. பட் ஆனா கதை டோட்டலா மாறுச்சு. கதை என்னாச்சு? டோட்டலா மாறுச்சு. யாரு? இந்தியாவிற்குள்ள ஆங்கிலேயர்கள் வரும் பட்சத்துல 1757 பிறகு, பிளாசி போருக்கு பிறகு என்ன பண்ணாங்க? இந்தியாவை ஆக்கிரமித்தார்கள் இல்லையா? ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க? இந்தியாவை ஆக்கிரமித்தார்கள். சோ 1757 பிளாசி போர் பேட்டிலுக்கு அப்புறம் என்னது, அதிலிருந்து 1947 வரை, 1757 முதல் 1947 நம்மளுடைய சுதந்திரம் வரைக்கும் இந்தியாவை வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள், பிரிட்டிஷ். சோ அந்த காலகட்டத்துல அவர்கள் இந்தியாவிற்கு இது பழைய மெத்தட் இருந்துச்சு இல்லையா? இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய ஷரியத் சட்டமோ அல்லது இந்துக்கள் பின்பற்றக்கூடிய மனுஸ்மிருதியோ, இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் ஃபாலோ பண்ணல. இதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டான். இதுல இருந்து என்ன பண்ணிக்கிட்டான்? ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டான். பட் ஆனா
அவனுக்குன்னு உரிய ஒரு சில சட்டத்திட்டங்களை அவன் வந்து நடைமுறை கொண்டு வந்தான். கண்டிப்பா அவன் அப்படித்தானே செஞ்சிருப்பான் இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது. அப்போ அப்படி செய்யும் போது நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, அவன் எப்படி இந்தியாவில சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தான், என்னென்ன சட்டங்களை கொண்டு வந்தாங்கிறத நம்ம படிக்கணும். அப்படி நம்ம படிச்சோம்னா அதுதான் உங்களுடைய டாபிக்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், வரலாற்று பின்னணி, அரசியலமைப்புடைய வரலாற்று பின்னணி அப்படின்ற முதல் டாபிக் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரோட் மேப் பார்க்க போறோம். நம்ம என்ன பார்க்க போறோம்? ரோட் மேப் பார்க்க போறோம். ரோட் மேப்னா தெரியும்ல உங்களுக்கு, ஒரு சப்ஜெக்ட் பார்க்கும்போது அந்த சப்ஜெக்ட் வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம எப்படி போறோம், அந்த அந்த டாபிக்ல இருந்து எப்படி கேள்விகள் வரும், நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்றது அந்த ரோட் மேப். சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாலிட்டியில, அரசியல் அறிவியல நீங்க படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டாபிக். தமிழ்ல அரசியல் பின்னணி, அரசியல் பின்னணி. ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்க்கு அப்புறம் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பை உருவாக்கம், அரசியலமைப்பு உருவாக்கம், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அஃப்கோர்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். மூணாவது டாபிக் பிரியாம்பிள், முகப்புரை. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எழுதிக்கங்க நான் சொல்லும் போது. முகப்புரை அல்லது முன்னுரைன்னு கூட அழைக்கலாம், முன்னுரைன்னு கூட அழைக்கலாம். முகப்புரை, பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பின் தனித்துவம் அல்லது அரசியலமைப்பின் சாராம்சம், ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். நான் சி அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல போறேன்னா அது கான்ஸ்டிடியூஷன் அர்த்தம். அதுக்கு நீங்களும் சீன் கேபிட்டல் லெட்டர் போடாதீங்க, எழுதுங்க அரசியலமைப்பு எழுதுங்க. சரியா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். சரியா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் பாகங்கள், அரசியலமைப்பின் பாகங்கள். இந்த அரசியலமைப்பின் பாகங்களுக்குள்ளதான் நம்ம நிறைய பார்ப்போம். இதுதான் வந்து பெரிய டாபிக். சரியா? அரசியலமைப்பின் பாகங்களுக்குள்ளதான் என்ன பண்ணுவோம், நிறைய பார்ப்போம். அரசியலமைப்புடைய பாகங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு இருக்குல்லையா புத்தகம், அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, செகண்ட் என்ன இருக்கு, தேர்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாகம் பார்க்க போறோம். பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 அப்படின்னு மொத்தம் எத்தனை பாகங்கள் இருக்கு? மொத்தம் 25 பாகங்கள் இருக்கு, 25 பார்ட்ஸ் இருக்கு. அதை நம்ம வரிசையா ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணா நம்ம பார்க்கணும். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இதோட முடியுது. அது இது 25 பாகங்கள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பாலிட்டி முடிஞ்சு. சோ இதுதான் மேலாப்ல நம்ம பாக்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரசியல் பின்னணி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்புடைய வரலாற்று பின்னணி. சரியா? அரசியலமைப்புடைய வரலாற்று பின்னணி. இரண்டாவது அரசியலமைப்பின் உருவாக்கம், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். மூணாவது முன்னுரை அல்லது முகவுரை என்று அழைக்கலாம், அரசியலமைப்புடைய முகவுரை. அடுத்தது இந்திய அரசியலமைப்புடைய சாராம்சம், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஃபைனலா அரசியலமைப்பின் பாகங்கள் அப்படின்னு பார்க்க போறோம், அரசியலமைப்பின் பாகங்கள் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? அந்த அரசியலமைப்புடைய பாகங்கள் தான் நமக்கு எக்ஸாம்ல இருக்கக்கூடிய டாபிக். அது எப்படி பார்க்கணும், ஒவ்வொரு அரசியலமைப்பா ஒவ்வொரு பாகங்களா நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு பாகங்களா நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிளாஸ் டோட்டலா பாலிட்டி முடிஞ்சு. ஓகேவா? ஆக்சுவலி இதுதான் பெரிய டாபிக், 90% டாபிக் அப்படின்றது இதுதான். 90% ஆஃப் பாலிட்டி அப்படின்றது இந்த இதுதான். ஓகேவா? இப்போ இது நம்ம பார்க்கணும்னா இது முதல்ல புரியணும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற பேசிக்ஸ் வந்து புரியணும். ஸோ அப்ப நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அரசியலமைப்புனா என்னன்னு சொன்னேன். சரியா? அரசியலமைப்பு பாலிட்டினா என்ன, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா என்ன அப்படின்னு வித்தியாசம் சொன்னேன். ஒரு நிறைய மக்கள் வாழக்கூடிய பகுதியில சட்டம் இருந்தால்தான் மக்கள் நிம்மதியாகவும் தெளிவாகவும் செறிவாகவும் வாழ முடியும். சரியா? சோ அப்படி வரலாற்றுல வந்து முதலாக தோற்றுவிக்கப்பட்ட சட்டங்கள் அப்படின்னா கிமு 2000 சார்ந்த ஊர் என்ற இடத்துல பின்பற்றப்பட்ட சட்டம் கோட் ஆஃப் ஊர் நாமு என்று அழைக்கப்படுகிறது.
அதற்கு பிறகு கோட் ஆஃப் ஹமுராபி. ஹமுராபி என்ற அரசன் விதித்த சட்டங்கள் ஹமுராபியின் விதி என்று அழைக்கப்படுகிறது. பிறகு இந்தியாவின் வந்துகிட்டீங்கன்னா, இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா நிர்வாக ரீதியாக உருவாக்கப்பட்ட முதல் சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம். மௌரிய சாம்ராஜ்யத்தில் இருந்த கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த, அதாவது 2300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அவர்தான் இந்திய அரசியல் சிந்தனையின் தந்தைன்னு கூட சொல்லலாம். He is considered as the முன்னோடி pioneer or father of Indian political thought. சாணக்கிய நீதி என்று அழைக்கலாம். இதுவே மத சட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் என்ன இருக்கு? மத சட்டங்கள் இருக்கு. இந்து மதத்திற்கு மனுஸ்மிருதி இருக்கு, இஸ்லாமிய மதத்திற்கு ஷரியத் சட்டம்னு இருக்கு. அதுவே அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைத்தோம்னா யாரை கூப்பிடலாம்? கிரேக்க சிந்தனையாளரான அரிஸ்டாட்டில கூப்பிடலாம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு பார்த்தோம். அரசியலமைப்பு என்றால் என்ன? அதுதான் ஒரு நாட்டுடைய உயரிய சட்டம். மதர் ஆஃப் ஆல் லா. மதர் ஆஃப் ஆல் லா. அது ஒரு புத்தகம், அவ்வளவுதான். பெருசா பயப்படுறதுக்கோ இல்ல புரியாம இருக்கிறதுக்கோ ஒண்ணும் கிடையாது. அது ஒரு புத்தகம். அந்த புத்தகம் தான் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய தாய் புத்தகம். அதுதான் சரியா? இட் இஸ் அ டாக்குமெண்ட். கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ லீகல் டாக்குமெண்ட். இட் இஸ் அ லீகல் டாக்குமெண்ட் which dictates the law of the land. Which dictates the law of the land. Which dictates the laws of the land. அந்த நாட்டுடைய சட்டங்களை வரையறைக்கும் ஒரு அரசியல் காப்பு, அரசியல் கோப்பு, லீகல் டாக்குமெண்ட், அதாவது சட்ட கோப்புன்னு சொல்ல அழைக்கலாம். பிறகு நம்ம என்ன பார்த்தோம்? ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் வந்த உடனே அவங்களுக்கு உரிய ஒரு சில சட்டங்களை உருவாக்குனாங்க. அந்த சட்ட திட்டங்கள் தான் இப்போ நம்ம அரசியலமைப்பு உருவாவதற்கு மிக அடிப்படையான காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பாலிட்டி நம்ம வந்து எப்படி படிக்க போறோங்கிற ரோட் மேப் பார்த்தோம். இப்ப இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க, அதை நம்ம விளக்கிட்டு அடுத்த டாபிக் போலாம். சாருணி வேதா சார். புரிஞ்சா? எஸ் சார், புரிஞ்சது சார். ஓகே. ஃபாதர் ஆஃப் இந்தியன் பொலிட்டிக்கல் தாட் யாரு? இந்திய அரசியல் சிந்தனையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு சாருணி வேதா? அரிஸ்டாட்டில் சார். என்னமா? அரிஸ்டாட்டில். கேள்வியை நல்லா கவனிக்கணும். இந்திய அரசியல் சிந்தனை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் பொலிட்டிக்கல் தாட். எஸ் சார். யார் அது? கேள்வி நல்லா கவனிக்கணும். கவனிக்கலையா சாருணி வேதா? அரிஸ்டாட்டில். See, father of political, அரசியல் அறிவியலின் தந்தைனாதான் அரிஸ்டாட்டில். நான் கேட்டது என்னது? இந்தியன் பொலிட்டிக்கல் தாட். இங்க போட்டிருக்கேன் பாருமா, போர்டு தெரியுதா இல்ல டிஸ்பிளேல? மௌரியா சார். அதெல்லாம் பேர் என்ன? கௌடில்யா. எழுதலையாங்க? நோட்புக்ல எழுதலையா நான் சொன்னத? எழுதி இருக்கேன் சார். அதுதான் கேட்டேன். அப்புறம் இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்டோட ஃபாதர் பயனியர் அப்படின்னா அவர் தானே சாணக்கியர் அல்லது கௌடில்யர். ஓகேவா? ஓகே. அவர் எழுதின புத்தகத்தின் பேர் என்ன? வெரி குட், அவ்வளவுதான். அர்த்த சாஸ்திரம். குட், ஓகே, குட். அவர் எழுதிய புத்தகத்தின் பேரு அர்த்த சாஸ்திரம். ஓகே. யோக பிரகாஷ், இந்து மதத்துடைய சட்டத்திட்டம் அப்படின்னா எதை சொல்லலாம் சார்? இந்து மதத்துடைய சட்டத்திட்டம், சட்ட புத்தகம்னா எது? தர்ம சாஸ்திரா சார். ஆமா. வேற எப்படி சொல்லலாம் அந்த புத்தகத்தை? மனுஸ்மிருதி.
யார் எழுதுனாத? சார் மனு சார். ஆமா, வெரி குட். எழுதுனது மனு. மோனிகா கிளாஸ் கவனிக்கிறீங்களா? சார் சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார் 1750ல ஒரு பேட்டில் நடக்கல சார், அது நேம் என்ன சார்? 1757 போர் பேரு பேட்டில் ஆஃப் பிளாசி. பிளாசியா சார்? பிளாசி இங்க எழுதிருக்கு எனக்கு என்ன பார்த்து தான் எழுதுறீங்க அப்படியே. பிளாசி போர். இந்த பிளாசி போர் மூலியமா தான் இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ் வந்தாங்க. மோனிகா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 25 parts, sir. Very good. சரி, அப்ப நடத்தின வரைக்கும் எல்லாமே புரியுது எல்லாத்துக்கும்? Yes, sir. Good. Okay, right. சரி, நம்ம அடுத்த டாபிக் போலாம். இப்போ நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? லா. சட்டத்தை பத்தி தான் படிக்க போறோம். நம்ம படிக்க போறது என்னது? சட்டத்தை பத்தி. அதுவும் குறிப்பா இந்தியாவுல இருக்கிற சட்ட புத்தகத்தை படிக்க போறோம். அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. சரி, எவ்வளவு கொஸ்டின் வரும்? நமக்கு டாபிக் என்னது? நமக்கு சப்ஜெக்ட் பேர் என்னது? இந்தியன் பாலிட்டி. அண்ட் இந்தியன் பாலிட்டியில நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சராசரியா 25 கொஸ்டின்ஸ் வரும். எத்தனை கொஸ்டின்? சராசரியா அதிகபட்சமா நம்ம என்ன சொல்லலாம், ஆவரேஜ் அண்ட் ஹையஸ்டா 25 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வரும். 25 கேள்விகள் வரும். அப்ப முக்கியமான சப்ஜெக்ட் தானே இது, ஆமாவா இல்லையா? வெரி இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். உனக்கு கவனிச்சுட்டு எழுதவும் செய்யறீங்கல்ல? ஆமா சார். கையிலே புடிச்சிட்டு இருப்பீங்களா? ஸ்டாண்ட் வாங்கி வைக்க சொன்னேன்ல, வாங்கிறேன் சார். இல்லன்னா எங்கேயா ஒரு நோட் புக்ல வைங்க கை. அப்ப எப்படி எழுதுவீங்க? ஆண்டவன் 2 கை தானே கொடுத்துருக்கான். சரி, மியூட் பண்ணுங்க. ரைட். சோ அப்ப இந்தியன் பாலிட்டியில 25 கேள்விகள் அப்படின்றது வரும். சோ இந்த 25 கேள்விகள்ல இனி கிளாஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் 25க்கு எவ்வளவு எடுக்கலாம்னு இருக்கீங்க எல்லாரும்? 25, sir. குட். 25க்கு 25 எடுப்பேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் கான்ஃபிடன்ஸ். ஓகே, ரைட், வெரி குட். 25க்கு 25 எடுக்கலாம். ஓகேவா? அப்படி எடுத்துட்டோம். இதுல ஃபுல் எடுத்துட்டோம்லே பாதி கடலை கடந்த மாதிரிதான். ஓகேவா? சரி, ரைட். சோ நம்ம வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் மொத்தம்? 200 கேள்விகளா? 200 கேள்விகள 25 இப்பதான் சொன்னேன், 25 பாலிட்டியில வரும் அப்படின்னு. ஓகேவா? இன்னொரு 25 மேக்ஸ். ஓகேவா? 75 கேள்விகள் ஹிஸ்டரியில வரும். ஹிஸ்டரியில எத்தனை பார்ட்ஸ்ல பிரியுது? யூனிட் 4, யூனிட் 7, யூனிட் 8 அப்படின்னு 3 பாகங்கள்ல வரலாறு பத்தி என்னது மொத்தமா 75 கேள்விகள் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த 3மே படிச்சீங்கனாலே என்னது 200க்கு 125 கேள்விகள் இதுல இருந்தே போட்டுடலாம். ஓகேவா? 200ல 125 கேள்விகள் இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்து வருதே மட்டுமே வருது. அப்ப நான் பாத்துக்கங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்னு பாத்துக்கங்க. ஓகேவா? சரி, நம்ம இந்தியன் பாலிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இந்த இந்தியன் பாலிட்டியில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறதோடைய மிக பிரதானமான பேர் என்ன? லா. ஓகேவா? லான்னு எல்லாருக்கும் என்ன காமெடி ஞாபகம் வரும்? விவேக் காமெடி ஞாபகம் வரும் இல்லையா? அதுமாதிரி ஞாபகம் வரக்கூடாது யாருக்குமே. சரியா? ரைட். சோ லா அப்படின்றது இத யாராவது ஒருவர் உருவாக்கணும். someone should make that law. கரெக்டா? இந்த சட்டத்தை யாராவது உருவாக்கணும்ல? யார் உருவாக்குறது அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நபர் தேவை. அடுத்தது அந்த சட்டத்தை அமலாக்கணும். அமலாக்கணும் என்ன சொல்றது? அத எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா? எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே. அடுத்தது அந்த சட்டத்தை பாதுகாக்கணும். சேவ் தட் லா ஆர் கன்சர்வ் தட் லா. புரியுதா? சட்டத்தை யாராவது ஒருவர் உருவாக்கணும், சட்டத்தை யாராவது ஒருத்தர் அமலாக்கணும், சட்டத்தை பாதுகாக்கணும். சரியா? இப்ப இந்த 3த்தையுமே பொதுவா யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா
பொதுவா வந்து மன்னர் ஆட்சியில ஒரு நாட்டை வந்து ஏ என்ற நாட்டை வந்து ஒரு மன்னர் ஆட்சி செய்யறாரு அப்படின்னா அந்த மன்னர் தான் என்ன பண்ணுவாரு, சட்டத்தை உருவாக்குவாரு, சட்டத்தை பாதுகாப்பாரு, சட்டத்தை அமல் செய்வார். அவர் சொல்றதுதான் சட்டம். இப்போ ராஜராஜ சோழன் இருக்கிறார்னு வச்சுக்கேன். இப்ப ராஜராஜ சோழன் வந்து சொல்றாரு, இந்த நாட்டில் இனிமேல் எல்லாரும் 20% வரி கட்டணும் அப்படின்னு ராஜராஜ சோழன் சொன்னா எல்லாரும் கட்டிதான் ஆகணும். யார எழுத்து பேசுவீங்களா? ராஜாவை எழுத்து பேசுவீங்களா? முடியாது இல்ல. அப்ப அவர் சொன்னா சட்டம் உருவாயிருச்சு. அப்ப அந்த சட்டத்தை அமலாக்குறது யார் செய்வா? அவரும் சொல்லிடுவார், இனிமேல் பாத்துக்கங்க, மைக்கேல், மோனிகா, சாரு, நீங்க 3 பேர் என்ன பண்ணுங்க, எல்லாருமே 20% வரி கட்டுறாங்களான்னு பாத்துக்கங்க நீங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க பாத்துப்பீங்க. அப்ப அதை அமலாக்கியாச்சு. இப்ப வேற யாராவது மாத்தி பண்றாங்க அப்படின்னா சட்டத்தை வந்து பாதுகாக்கணும்ல, நான் தான் அதை பாதுகாப்பேன். ஐ மீன் ராஜராஜ சோழன் தான் பாதுகாப்பேன். புரியுதா நான் சொல்றது? அப்போ ஒரு சட்டம்னா அதை ஒருத்தர் உருவாக்கணும், அதை பாதுகாக்கணும், அண்ட் அதை அஃப்கோர்ஸ் அமலாக்கணும். someone should make the law, someone should execute the law, and we have to preserve that law or conserve that law. மன்னர் ஆட்சியில பொதுவா எப்படி இருக்கும்? மன்னர் ஆட்சியில அந்த 3த்தையும் அரசரே பண்ணுவார். மன்னர் ஆட்சியில அந்த 3த்தையும் என்ன பண்ணுவாங்க? அந்த மன்னர் அவரே பண்ணுவார். புரியுதா நான் சொல்றது? இப்போ இதுவே மக்களாட்சியா இருந்தா இத 3த்தையும் வந்து ஒருத்தர் கையில கொடுக்கறது அவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன் சொல்லுங்க? சட்டத்தை உருவாக்குற பொறுப்பு, அமலாக்குற பொறுப்பு, பாதுகாக்கிற பொறுப்பு எல்லாத்தையும் ஒருத்தர் கையிலே நம்ம கொடுத்தோம்னா அது புத்திசாலித்தனமா? சர்வாதிகாரி. சப்போஸ் அந்த ஆள் கெட்டவரா இருந்தா, if someone that guy who holds that supreme power அவர் கெட்டவரா இருந்தா என்ன ஆயிரும்? சர்வாதிகாரியா மாறிடுவார். எல்லாமே நான் தான் செய்வேன், நான் சொல்றதா சட்டம் அப்படின்னா மக்கள் பாதிப்படைவாங்களா மாட்டாங்களா? அப்ப அந்த ஆள் எல்லா சட்டத்தையும் அவன் கையில எடுத்துக்கிட்டானா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, சட்டத்தை உன் கையில எடுத்துக்கூடாது, மக்கள் யாரும் சட்டத்தை உன் கையில எடுத்துக்கூடாது நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம டிவில எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, படத்துல எல்லாம், சட்டத்தை உன் கையில எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த அதிகாரம் அப்படின்றது எப்படி வருது? எல்லாருக்குமே அந்த அதிகாரம். போலீஸ்க்கு எப்படி அந்த அதிகாரம் வருது? ஒரு எம்எல்ஏக்கு எப்படி அந்த பவர் வருது? அந்த பவர் எல்லாமே சொல்லக்கூடியது இந்த புக்கு தான், அந்த சட்ட புத்தகம் தான் பவரே கொடுக்குது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சட்டத்தை உருவாக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, அமல்படுத்தக்கூடிய அந்த பவரை ஒருத்தன் கையில கொடுக்கறது நியாயமா, புத்திசாலித்தனமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? அத அந்த ஒவ்வொரு பணிய தனித்தனியா பிரிச்சிடணும். என்ன பண்ணணும்? அந்த சட்டத்தை உருவாக்குற பொறுப்பை ஒருத்தன் கையில, சட்டத்தை அமலாக்குற பொறுப்பை ஒருத்தன் கையில, சட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பு ஒருத்தன் கையில. அப்ப நம்ம 3 தூண்களாக பிரிச்சிடணும். 3 பொறுப்புகளாக என்ன பண்ணணும்? அத பிரிச்சிடணும். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் ஹெட்டிங் என்னன்னா 3 pillars of a democracy. மக்களாட்சியின் 3 தூண்கள். மக்களாட்சியின் 3 தூண்கள் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்கிறோம். மக்களாட்சியின் 3 தூண்கள். அப்போ இங்க மக்கள் இருக்காங்க, பீப்புள் இருக்கிறாங்க. பீப்புளுக்கு மேல சட்டம் இருக்கு, லா இருக்கு. அந்த லா எப்படி மக்களை வந்து சேருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 தூண்களாக இருக்கு. அந்த 3 தூண்களுக்கு என்ன பேரு எழுதிக்கங்க சொல்லவா? சட்டத்தை உருவாக்குபவர் ஒருத்தர், லெஜிஸ்லேட்டிவ். சட்டத்தை அமல் செய்பவர், எக்ஸிகியூட்டிவ். சட்டத்தை பாதுகாக்கிறவர், ஜுடிஷியரி. தமிழ்ல சட்டத்துறை, அமலாக்கத்துறை அல்லது நிர்வாகத்துறை, இன்னொன்னு நீதித்துறை. தமிழ்ல சொல்றேன் எழுதிக்கங்க. சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. நீதித்துறை 3 துறைகளாக, 3 தூண்களாக நம்ம சட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறோம். இப்படி 3 தூண்களாக பிரிக்கிறோம் இல்லையா, அதற்கு பேர் என்னன்னா அதிகார பகிர்வு, செப்பரேஷன் ஆஃப் பவர்.
என்ன சொல்றோம்? செப்பரேஷன் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு. அப்படின்னா என்ன சார்? அதிகார பகிர்வுனா என்ன? அந்த சர்வாதிகாரத்தை ஒருத்தங்கையில ஒப்படைச்சா அது தப்பா போய் முடியும்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொருத்தங்கையில பிரிச்சு கொடுத்துறோம். அதுதான் பவரை செப்பரேட் பண்ணிடும். நீ இதை வச்சுக்கோ, நீ இதை வச்சுக்கோ, நீ இதை வச்சுக்கோன்னு செப்பரேட் பண்ணிடும். எப்படி மூணா செப்பரேட் பண்றோம்? ஒருத்தன் சட்டத்தை உருவாக்குறான், ஒருத்தன் சட்டத்தை அமலாக்குறான், எக்ஸிக்யூட் பண்றான், ஒருத்தன் அந்த சட்டத்தை பாதுகாக்கிறான். அப்படி மூணா பிரிச்சுட்டோம்னா யாரு கையிலயுமே ஃபுல் பவரே இருக்காது, யாரு கையிலயும் முழுமையான அதிகாரம் இருக்காது. முழுமையான அதிகாரம் யார் கையிலயும் போலனா அது சர்வாதிகாரமா மாறாது. அப்படி மாறலன்னா நாடு நிம்மதியா இருக்கும். இத முதல்ல யோசிச்சது யார் தெரியுமா? இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்றது யோசிச்சது ஒரு ஞானி யோசிச்சாரு. அவரை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் சொன்னது கிளியரா இருக்கா எல்லாத்துக்கும்? ஏதாவது டவுட்னா கேளுங்க. சார் இப்ப லாஸ்டா சொன்னது சொல்லுங்க சார், கட் ஆயிடுச்சு. சொல்றேன்.